அந்த சத்தம் கேட்டுச்சா? எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதை ரசிக்க கூட இப்போலாம் யாருக்கும் நேரம் இல்லை. எனக்காவது இந்த போட்டி, பொறாமை, வஞ்சகம், ஈகோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை சுற்றி என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் நான் பார்த்தேன். நமக்கு என்றைக்குமே துரோகம் நினைக்காத இந்த அற்புதமான தாயை நம்ம ஏன் கவனிக்காமல் விட்டுட்டோன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. நான் ஏன் தாயின்னு சொன்னேன்னா, நமக்கு உயிர் கொடுத்து அடைக்கலம் கொடுத்து அழகு பார்க்குற இந்த இயற்கையும் நம்ம அம்மா மாதிரி தானே. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும்போது தான் ஒரு தாயை பல நாள் பிரிஞ்சிருந்த குழந்தை திடீர்னு அம்மா பார்க்கும்போது என்ன பண்ணுமோ அதே தான் நானும் பண்ணேன். இப்படிப்பட்ட அழகான இந்த இயற்கையிலையும் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் மனுஷங்க மாதிரி சுயநலத்துக்கான மாற்றமாக இருக்காது. அந்த மாற்றங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி நம்ம மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸில் மொத்தம் 3 மாடிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஏரியல், சப்ஏரியல்ஸ், அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட். ஏரியல்னால் மண்ணுக்கு மேலே நடக்கிற மாடிஃபிகேஷன். சப்ஏரியல்னால் மண்ணுக்கு மேலேயும் கீழே நடக்கிற மாடிஃபிகேஷன். அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன்னா மண்ணு கீழே மட்டும் நடக்கிற மாடிஃபிகேஷன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்மில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஏரியல் மாடிஃபிகேஷன். ஏரியல் மாடிஃபிகேஷன்னா மண்ணுக்கு மேலே நடக்கிற மாடிஃபிகேஷன் தான் நம்ம ஏரியல் மாடிஃபிகேஷன் சொல்ல போகிறோம். அதில் நம்ம இந்த செடி எடுத்துப்போம். இது தாங்க கேக்டஸ். இப்போ இந்த கேக்டஸில் எது லீஃபு எது ஸ்டெம்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதுவே நம்ம இந்த செடி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம பார்த்தோன்னே இதுதான் இந்த செடியோட லீஃபு, இதுதான் இந்த செடியோட ஸ்டெம்னு நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். ஆனால் இதில் இந்த லீஃப் மாதிரி இருக்குல்ல, இது லீஃப் கிடையாது. இதுதான் கேக்டஸோட ஸ்டெம்மு. இந்த முள்ளாக இருக்குல்ல, இதுதான் வந்து கேக்டஸோட லீஃப். சில லீஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முள்ளாக மாறி இருக்கும். சில லீஃப்லாம் இன்கம்ப்ளீட்டாக இது மாதிரி லீஃபாக இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டெம்மில் நடக்கிற மாடிஃபிகேஷனாக நம்ம ஃபைலோக்ளேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த செடி எடுத்துப்போம். இந்த செடியில் இருக்க ஸ்டெம் தான் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி இங்கே இருக்கிற லீஃபுக்கெலாம் தருது. இந்த லீஃப் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் சன்லைட் படுற இடமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்டுக்கு வாட்டர் லாஸ்ன்றது கொஞ்சம் நிறையவே இருக்கும். இப்போ இந்த கேக்டஸ் எடுத்துக்கோங்களேன். கேக்டஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட்டில் வாழ்கிற செடிங்க. டெசர்ட்டில் வாட்டர் ரிசோர்ஸ்ன்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் இருக்கிற தண்ணியை சேகரித்து வச்சுக்கிறதுக்காக இந்த ஸ்டெம்மில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் கேக்டஸில் வந்து இந்த லீஃப்லாம் வந்து முள்ளாக மாறி இருக்குன்னு. டெசர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெயில்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். சப்போஸ் இந்த கேக்டஸில் லீஃப் பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெயில் படுற இடம் ரொம்ப அதிகமாகி வாட்டர் லாஸ் இந்த கேக்டஸில் அதிகமாகிடும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த லீஃப் சுருங்கி இந்த மாதிரி கேக்டஸில் முள்ளாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஏரியல் மாடிஃபிகேஷன்னா மண்ணுக்கு மேலே நடக்கிற மாடிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சப்ஏரியல் மாடிஃபிகேஷன். சப்ஏரியல் மாடிஃபிகேஷன்னா பாதி மண்ணுக்கு மேலேயும் பாதி மண்ணு கீழே நடக்கிற மாடிஃபிகேஷன். இதுக்கு உதாரணமாக நான் என்ன சொல்கிறது, எந்த பிளான்ட் வச்சு நான் சொல்கிறது வந்து நம்ம சப்ஏரியல்ஸில் முதல்ல பார்க்க போகிற டாபிக் ரன்னர்ஸ். அதுக்கு உதாரணம் தான் இந்த கிராஸஸ்லாம். வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம கிராஸை பிடுங்குவோம். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா, நான் ஒரு கிராஸ் தான் பிடுங்கினேன், அது கூட சேர்ந்து இந்த பல கிராஸஸ் வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸோட ஸ்டெம்முக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெம் வந்து பேரலாக மண்ணு கொட்டியே வளரும்.
நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டெம்னா அதில் நிறைய நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்கும்னு. அதே போல தான் இந்த ஸ்டெம்மோட நோடு எப்போ மண்ணை தொடுதோ அப்போ அந்த இடத்துலேருந்து ரூட்ஸ் முளைக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நிறைய கிராஸஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்ன்றது கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த ப்ராசஸ் பேர் ரன்னர்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு எப்படி இந்த புல்வெளிலாம் படர்ந்து விரிந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு? இதனால தான். அடுத்து பார்க்க போகிற சப்ஏரியல்ஸ் என்னன்னா வந்து ஆஃப்செட். இந்த ஆஃப்செட்டும் ரன்னரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்செட்டில் நடக்கிற மாடிஃபிகேஷன் வந்து தண்ணியில் நடக்கும், ரன்னரில் நடக்கிற மாடிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் நடக்கும். உதாரணத்துக்கு இந்த வாட்டர் ஹயசெட் எடுத்துக்கலாமே. இந்த பிளான்ஸில் இருக்க ஸ்டெம்மில் எடுத்துக்கோங்களேன், பார்க்க ரொம்ப திக்காக குண்டாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்மில் இருக்கிற ஏரன் கைமான்ற டிஷ்யூ. ஏரன் கைமா அதோட பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த டிஷ்யூ வந்து ஏர் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதனால தான் இந்த பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலே மிதக்குது. இந்த பிளான்ஸோட ஸ்டெம் அதில் இருக்க எல்லா சைட்லையுமே வந்து நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸ்லேருந்து இன்னொரு புது பிளான்ட் முளைக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ஆஃப்செட். இந்த ஆஃப்செட்டுக்கும் ரன்னருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரன்னரில் நிறைய நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஆஃப்செட்டில் வெறும் ஒரே ஒரு இன்டர்நோட் தான் இருக்கும். நம்ம சப் ஏரியல்ஸில் அடுத்து பார்க்க போகிற டாபிக் சக்கர்ஸ். இந்த மாதிரி பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ்க்கு கீழே வளர்கிற அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் முளைக்கும். இதில் இருக்கிற பிரான்ச்சஸில் நிறைய நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்கும். இந்த பிரான்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளாரே ரொம்ப நாள் வளரும். கொஞ்ச நாள் கழித்து இந்த பிரான்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு மேலே வளர ட்ரை பண்ணும். அப்படி ட்ரை பண்ணும்போது எப்போ இந்த பிரான்ச்சில் இருக்கிற நோட்ஸ் வந்து சர்ஃபேஸில் படுதோ அப்போது அந்த இடத்துல ரூட்ஸ் வளரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு செடி முளைக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இந்த வாழை மரம். இந்த வாழை மரத்துக்கு கீழே இருக்கிற அந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ்லேருந்து வளர பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து மண்ணுக்குள்ளே தான் வளரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்சஸ்லாம் வந்து எப்போது சாயிலோட சர்ஃபேஸை டச் பண்ணுதோ அப்போது அந்த இடத்துல வந்து ரூட்ஸ் முளைக்கும். அதுக்கப்புறம் அந்த ரூட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடிலாம் வந்து வளருங்க. ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா இது அண்டர் கிரவுண்டில் இருக்குது. நம்ம கடைசியாக பார்க்க போகிற சப்ஏரியல் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோலன். இந்த ஸ்டோலனும் சக்கரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனால் இன்னொரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சக்கரில் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்லேருந்து வளர பிரான்ச்சஸ்லாம் வந்து மண்ணுக்கீழே வளர்ந்து அதுக்கப்புறமா சாயிலோட சர்ஃபேஸை டச் பண்ணதுக்கப்புறம் புது பிளான்ஸ் வளர ஆரம்பிக்கும். ஆனால் ஸ்டோலனில் என்னென்னா ஸ்டோலன்லேருந்து வளர அந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்லேருந்து வர பிரான்ச்சஸ் உடனடியாக மேல் நோக்கி வளர்ந்து அதுக்கப்புறம் சாயிலோட சர்ஃபேஸை டச் பண்ண உடனே ஸ்டெம்மில் இருக்கிற இன்டர்நோட்ஸ்லேருந்து அந்த ரூட்ஸ் வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு புது பிளான்ஸ் வளரும். ஸோ இதுக்கு பெஸ்ட் உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ தான். ஸ்டோலனுக்கு வேறு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி செடி, அதுக்கப்புறம் புதினா செடி. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தெரியுமா, ஸ்டோலன்லேயும் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் நிறையவே இருக்கும். இன்றைக்கி நம்ம மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்மில் மொத்தம் 2 பார்த்தோம். ஒன்று ஏரியல், இன்னொன்று சப்ஏரியல். ஏரியல்னால் மண்ணுக்கு மேலே நடக்கிற மாடிஃபிகேஷன் அண்ட் அதோட எக்ஸாம்பிள் கேக்டஸோட ஸ்டெம்மில் நடக்கிற மாடிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம். அண்ட் சப்ஏரியல்னால் மண்ணுக்கு மேலேயும் மண்ணுக்கு கீழேயும் நடக்கிற மாடிஃபிகேஷன். இதில் மொத்தம் 4 டைப் இருக்குது, நம்மளே பார்த்தோம். என்னென்னு பார்த்தோம்னா ரன்னர், ஆஃப்செட், அதுக்கப்புறம் சக்கர் அண்ட் ஸ்டோலன். இதில் ரன்னரும் ஆஃப்செட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மாடிஃபிகேஷன் தான். ஏன்னா ரன்னரில் பார்த்தோன்னா வந்து அதோட ஸ்டெம் வந்து மண்ணை ஒட்டியே நடக்கிற ஒரு மாடிஃபிகேஷன். அண்டு ஆஃப்செட்டில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் வாட்டரோட சர்ஃபேஸில் நடக்கிற மாடிஃபிகேஷன். அதே மாதிரி தான் வந்து சக்கரும் ஸ்டோலனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மாடிஃபிகேஷன். சக்கரில் பார்த்திங்கன்னா வந்து அதோட பிரான்ச்சஸ் வந்து மண்ணு கீழே இருந்து சாயிலை தொடுற ஒரு மாடிஃபிகேஷன். அண்ட் ஸ்டோலனில் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு மேலே, அதாவது பிரான்ச்சஸ் மண்ணுக்கு மேலே இருந்து சாயிலோட சர்ஃபேஸை தொடுற ஒரு மாடிஃபிகேஷன். இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன். அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா மண்ணுக்கு அடியில் நடக்கிற மாடிஃபிகேஷன். இதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். பாய்.